ஓம் சாந்தி 20-2-2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, வருமானம் ஈட்ட வேண்டும் என்பதில் உங்களுக்கு மிகுந்த ஆர்வம் இருக்க வேண்டும். இந்த படிப்பில் தான் வருமானம் இருக்கிறது அப்படின்று பாபா தலைப்புல சொல்றாங்க. கேள்வி: ஞானம் இல்லாத எந்த ஒரு மகிழ்ச்சியான விஷயம் கூட தடையாக ஆகிவிடுகிறது. ஞானம் இல்லாத எந்த ஒரு மகிழ்ச்சியான விஷயம் கூட தடையாக ஆகிவிடுகிறது. பதில் சொல்றாங்க பாபா, சாட்சாத்கார் ஏற்படுவது என்பது மகிழ்ச்சியான விஷயமாகும். ஆனால் யதார்த்தமான சரியான விதத்தில் ஞானம் இல்லை என்றால் அதிகம் குழப்பமடைந்து விடுகின்றார்கள். யாருக்காவது தந்தையினுடைய சாட்சாத்கார் ஏற்படுவதாக வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது பிந்துவை பார்க்கின்ற பொழுது என்ன புரிந்து கொள்வார்கள்? குழப்பமடைந்து விடுவார்கள். அதனால்தான் ஞானமில்லாத சாட்சாத்காரத்தின் மூலம் எந்த லாபம் கிடையாது. இதில் மாயை அதிக தடைகள் உருவாக்குகிறது. சிலருக்கு சாட்சாத்காரத்தினுடைய தலைகீழான போதையும் அதிகரித்து விடுகிறது அப்படின்று பாபா அழகாக நமக்கு சொல்கின்றார். இன்னைக்கு பாடல் அதிர்ஷ்டத்தை எழுப்பி வந்திருக்கிறேன் அப்படின்று, எந்த அதிர்ஷ்டத்தை? பாபா கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை எழுப்பி கொண்டு இவ்வளவு நாள் துவாபரகத்திலிருந்து கலியுக வரைக்கும் இப்ப சங்கமுகம் வந்துட்டாச்சு. அதிர்ஷ்டம் எழுப்பி விட்டாச்சு, வந்துருச்சு. ஓம் சாந்தி. இனிமேல இனிமையான பாட்டை கேட்டீர்கள் குழந்தைகள். புதியவர்களும் கேட்டாங்க, பழைய ஆத்மாக்களும் கேட்டாங்க. இது பாடசாலை என்பது இளைஞர்களும் அதாவது குமார்களும் உணர்ந்திருக்கின்றார்கள். பாடசாலையில் ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் உருவாக்கப்படுகிறது. அங்கு பல வகையான அதிர்ஷ்டங்கள் இருக்கிறது. சிலர் டாக்டர், சிலர் வக்கீல் ஆவதற்கான அதிர்ஷ்டத்தை உருவாக்குகின்றார்கள். அதிர்ஷ்டம் என்றால் என்ன? இலக்கு, லட்சியமாகும். லட்சுமணன் ஆகும். அதிர்ஷ்டமின்றி பாடசாலை எப்படி படிக்க முடியும்? இங்கு நாமும் அதிர்ஷ்டத்தை உருவாக்கி வந்திருக்கின்றோம் என்பதை குழந்தைகளும் அறிவீர்கள். புது உலகிற்காக தங்களது ராஜ்ய பாக்கியம் அடைவதற்கு வந்திருக்கிறீர்கள் அப்படின்றார் அந்த சங்கமத்தில். இந்த ராஜயோகம் புது உலகத்திற்கு ஆனதாக அப்படின்றார். மற்றது எல்லாம் பழைய உலகத்திற்கு ஆனதாக அப்படின்ட்டு அழகாக ஒவ்வொரு வரியிலும் நமக்கு சொல்கின்றார். அவர்கள் பழைய உலகிற்கு வக்கீலாக, இன்ஜினியராக, டாக்டராக ஆகின்றார்கள். அவ்வாறு ஆகி இப்பொழுது பழைய உலகினுடைய ஆயுட்காலம் மிக குறைந்ததாக ஆகிவிட்டது. அவர்கள் அழிந்து போய்விடும். அந்த அதிர்ஷ்டமானது இந்த மரண உலகத்திற்கு ஆனதாகும். அழகா சொல்றார் பாருங்க. அதாவது இந்த பிறப்பிற்கானதாகும். உங்களது இந்த படிப்பும் புது உலகத்திற்கானது. நீங்கள் புது உலகிற்கான அதிர்ஷ்டத்தை உருவாக்கி வந்திருக்கின்றீர்கள். புது உலகில் உங்களுக்கு ராஜ்ய பாக்கியம் கிடைக்கும். கற்றுக் கொடுப்பது யாரு? யார் கற்றுக் கொடுக்கிறாரு? எல்லையற்ற தந்தை. அவரிடமிருந்து தான் ஆசி அடைய வேண்டும். எவ்வாறு டாக்டரிடமிருந்து அந்த டாக்டருக்கான ஆசி, அதாவது படிப்பறிவு, வருமானம் கிடைக்கிறதோ, அது இந்த பிறவிக்கான ஆசியாகும். அதாவது ஒன்று தந்தையிடமிருந்து ஆசி கிடைக்கிறது, மற்றொன்று ஆசி தன்னுடைய படிப்பின் மூலம் கிடைக்கிறது. நல்லது அப்படின்றார். எப்பொழுது வயோதிகர்களாக ஆகிறீர்களோ அப்பொழுது குருவிடம் செல்கின்றார்கள். என்ன விரும்புகின்றார்கள்? எமக்கு சாந்திதாமம் செல்வதற்கான கல்வி கொடுங்கள், எமக்கு சத்கதி கொடுங்கள், இங்கிருந்து விடுவித்து சாந்தி தாமத்திற்கு அழைத்து செல்லுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இப்பொழுது லௌகீக தந்தையிடமிருந்து ஆசி கிடைக்கிறது. ஆசிரியரிடமிருந்து இந்த பிறவிக்கான ஆசி கிடைக்கிறது. மற்றபடி குருவிடமிருந்து எதுவும் கிடைப்பது கிடையாது. ஆசிரியரிடத்தில் படித்து ஏதாவது சிறிது ஆஸ்தி கிடைக்கிறது. ஆசிரியராக ஆகின்றார்கள், தையல் ஆசிரியர் ஆகின்றார்கள். ஏனென்றால் வாழ வேண்டும் அல்லவா? தந்தையுடைய ஆசை இருந்தாலும் கூட நாமும் வருமானம் செய்ய வேண்டும் என்பதற்காக படிப்பிக்கின்றார். அதாவது லௌகிக வேலை கூட செய்யலாம் அப்படின்னு சொல்றார். அதனால குருவிடமிருந்து எந்த வருமானம் ஏற்படுவது கிடையாது. ஆம், சிலர் கீதையை நன்றாக படித்துவிட்டு பிறகு கீதையை பற்றி சொற்பொழிவு செய்கின்றார்கள். இவை அனைத்தும் அல்பகால சுகத்திற்கானது. இப்பொழுது இந்த மரண உலகத்திற்கு சிறிது காலம்தான் இருக்கிறது என்று பாபா நமக்காக புரிய வைக்கின்றார். அதனால பழைய உலகம் அழிந்து போக வேண்டும். நாம் புது உலகினுடைய அதிர்ஷ்டம் உருவாக்கி வந்திருக்கின்றோம். இந்த பழைய உலகம் அழிந்து போக வேண்டும். தந்தையினுடைய அல்லது தந்தையினுடைய சொத்துக்கள் எல்லாம் அழிந்து போய்விடும். வெறும் கைகளுடன் தான் செல்வீர்கள். இப்பொழுது புது உலகிற்காக சம்பாதிக்க வேண்டும். பழைய உலக மனிதர்களால் அதையும் செய்விக்க முடியாது. புது உலகிற்கான வருமானம் செய்விக்கக்கூடியவர் சிவபாபா. இங்கு நீங்கள் புது உலகிற்கான அதிர்ஷ்டத்தை உருவாக்கி வந்திருக்கின்றீர்கள். இந்த தந்தை தான் உங்களது தந்தையாக இருக்கின்றார், ஆசிரியராக இருக்கின்றார், குருவாக இருக்கின்றார்.
அது மட்டுமா, அவர் வருவதே சங்கமிகத்தில் எதிர்கால வருமானம் செய்ய கற்றுக் கொடுக்கின்றார். அதனால இப்பொழுது இந்த பழைய உலகிற்கு சிறிது காலம் தான் இருக்கிறது. இது உலக மனிதர்கள் அறியவில்லை. புது உலகம் மீண்டும் எப்பொழுது வரும்? ஆஹா! இவர்கள் கட்டுக்கதை சொல்கின்றார்கள் அப்படின்னு பேசுகின்றார்கள். இப்படியும் புரிந்திருக்கின்றார்கள். பலர் இருக்கின்றார்கள். புது உலகம் ஸ்தாபனை ஆகிறது என்று தந்தை கூறுவார். இது கட்டுக்கதை என்று குழந்தைகளும் சொல்றாங்களாம் வந்து. அவங்களும் சொல்றாங்க, நம்மளும் சொல்றோமா. எங்க சொர்க்கம் வரும், சொர்க்கம் வரும். அதனால புது உலகிற்காக இவர் நமது தந்தையாக, ஆசிரியராக, சத்குருவாக இருக்கிறார் என்பதை குழந்தைகளாக நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். சாந்திதாமம், சுகதாமம் அழைத்துச் செல்வதற்காகவே தந்தை வந்திருக்கின்றார். சிலர் அதிர்ஷ்டத்தை உருவாக்கவில்லை என்றால், எதுவும் புரிந்து கொள்ளவில்லை அப்படின்று பொருள். ஒரே வீட்டில் மனைவி படிப்பால், கணவர் படிக்க மாட்டார். குழந்தைகள் படிப்பார், தாய் தந்தை படிக்க மாட்டார். இவ்வாறு நடந்து கொண்டே இருக்கிறது. இப்படியாக ஆரம்பத்தில் குடும்பமாக வந்தாங்க நம்முடைய இயக்கத்திற்கு. ஆனால் மாயினுடைய புயல்கள் தாக்கும் பொழுது ஆச்சரியத்துடன் கேட்டார்கள். சொன்னாங்க, தந்தை விட்டு சென்று விட்டார்கள். ஆச்சரியத்துடன் கேட்பார். தந்தையினுடைய ஆவார், படிப்பு படிப்பார். இருந்தாலும் ஆஹா! இயற்கையான அந்த உண்மையான நாடகமாக இதுதான். ஆஹா நாடகம், ஆஹா மாயை என்று தந்தையும் சுயம் பாடுகின்றார். நாடகத்தின் விஷயம்தான் நடைபெற்றது அல்லவா? கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விவாகரத்து செய்து விடுகின்றார். குழந்தைகள் தந்தையை விட்டு சென்று விடுகின்றார்கள். இங்கு அது கிடையாது. இங்கு விவாகரத்து செய்ய முடியாது. குழந்தைகளுக்கு உண்மையான வருமானம் செய்வதற்காகவே தந்தை வந்திருக்கின்றார். தந்தை ஒருபொழுது யாரையும் கீழே தள்ளி விடுவது கிடையாது. தந்தை பதித்த பாவனாக கருணை உடையவராக இருக்கின்றார். தந்தை வந்து துக்கத்திலிருந்து விடுவிக்கின்றார். அது மட்டுமா, வழிகாட்டியாக கூட அழைத்து செல்லக்கூடியவராக இருக்கின்றார். நான் உங்களை கூடவே அழைத்து செல்வேன் அப்படின்று எந்த லௌகிக குருவும் கூற முடியாது. இப்படிப்பட்ட குருவை எங்கேயாவது பார்த்திருக்கிறீர்களா? எப்பொழுதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? உங்களை எவ்வளவு இவ்வளவு பேர் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஒருவேளை நீங்கள் சரீரத்தை விட்டுவிட்டால் உங்களை பின்பற்றக்கூடியவர்களா அழைத்து செல்வீர்களா? அப்படின்னு நீங்கள் குருக்களிடம் கேளுங்கள். பின்பற்றக்கூடியவர்கள் நான் அழைத்து செல்வேன் என்று ஒருபொழுது யாரும் கூற மாட்டார்கள். இவ்வாறு இருக்கவும் நடக்கவும் முடியாது. நான் அனைவரையும் நிர்வாண தாமம் அல்லது முக்தி தாமத்திற்கு அழைத்து செல்வேன் அப்படின்று யாரும் ஒருபொழுது கூற முடியாது. நீங்கள் எங்களை கூடவே அழைத்து செல்வீர்களா என்ற கேள்வி யாரும் கேட்க மாட்டார்கள். பகவானுடைய மகா வாக்கியம் நான் உங்களை அழைத்து செல்வேன் அப்படின்று சாஸ்திரங்கள் இருக்கிறது. கொசுக்களை போன்ற அனைவரும் செல்வார்கள். சத்தியுகத்தில் மக்கள் குறைவாக இருப்பார்கள். கலியுகத்தில் அதிக மக்கள் இருக்கின்றார்கள். அதாவது சரீரத்தை விடுத்து ஆத்மாக்கள் கணக்கு வழக்கில் முடித்துக் கொண்டு சென்று விடுவார்கள். அதனால அவசிய பாவனை இருக்கிறது. இவ்வளவு மனிதர்கள் இருக்க முடியாது. இப்பொழுது நான் வீட்டுக்கு செல்ல வேண்டும். இந்த சரீரத்தை விட வேண்டும் என்பதை குழந்தைகளாக நீங்கள் நல்ல முறையில் அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் இறந்துவிட்டால் உலகம் இறந்துவிடும். தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்யுங்கள். இந்த பழைய ஆடையை விட வேண்டும். இந்த உலகமும் பழையது ஆகும். புதிய வீடு தயாராகி கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் பழைய வீட்டில் அமர்ந்திருந்தாலும் நமக்காக புதிய இது உருவாக்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு நினைப்பீர்கள். புத்தி புது வீட்டின் பக்கம் சென்றுவிடும். இங்கு இப்படி உருவாக்க வேண்டும். இதை செய்ய வேண்டும். பழைய வீட்டின் மீது இருக்கக்கூடிய பற்றுதல் முழுமையாக நீங்கி புதியவை மீது ஏற்பட்டு விடும். இந்த பழைய உலகம் அழிந்து போய்விடும் என்பதை அறிவீர்கள். புது உலகம்தான் சொர்க்கமாகும். அதில் நாம் ராஜ்ய பதவி அடைகிறோம். எந்த அளவு யோகாவில் இருப்பீர்களோ, ஞான தாரணை செய்வீர்களோ, மற்றவர்களுக்கு புரிய வைப்பீர்களோ, அந்த அளவு குஷியினுடைய அளவு அதிகரிக்கும். மிகப்பெரிய தேர்வு பரீட்சை ஆகும். நாம் சொர்க்கத்தினுடைய 21 பிறவிகளுக்கான ஆசை அடைந்து கொண்டிருக்கிறோம். செல்வந்தர்கள் ஆவது நல்லது அல்லவா? நீண்ட ஆயுள் அடைவது நல்லது தானே? ஸ்ருதி சக்கரத்தை நினைவு செய்வது எந்த அளவு தனக்கு சமமா ஆக்குவீர்களோ அந்த அளவு லாபமா ஆகும். ராஜா ஆக வேண்டும் என்றால் பிரஜைகளை உருவாக்க வேண்டும். கண்காட்சிகளில் பலர் வருகின்றார்கள். அவர்கள் அனைவரும் பிரஜைகளா ஆவார்கள். ஏனென்றால் இந்த அழிவற்ற ஞானம் விநாசம் ஆகவே ஆகாது. இந்த முரளி படிப்பதெல்லாம் தூய்மையாக ஆகி தூய்மையான உலகிற்கு எஜமானலாம் ஆக வேண்டும் என்பதை புத்தியில் வந்து விடும். அதிக முயற்சி செய்யும் பொழுது பிரஜைகள் உயர்ந்த பதவி அடைவீர்கள். இல்லை என்றால் குறைந்த பதவி அடைவீர்கள். வரிசைக்கிரம் இருக்கிறது அல்லவா? ராமராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது.
ராவண ராஜ்யம் அழிந்துவிடும். சத்தியுகத்தில் தேவதைகள் இருப்பார்கள். அதனால நினைவு யாத்திரை மூலம் நீங்கள் சதோப்பிரதான உலகிற்கு எஜமானர்கள் ஆவீர்கள். அப்படி என்று பாபா புரிய வைத்திருக்கின்றார். எஜமானர்களா ராஜாவும் பிரஜைகளும் இருப்பார்கள். நமது பாரதம் அனைத்தை விட மிக உயர்ந்தது அப்படின்ட்டு பிரஜைகளும் சொல்லுவாங்க. உண்மையில பாரதம் மிக உயர்ந்ததாக இருந்தது. அது இப்பொழுது கிடையாது. அவசியம் இருந்தது. இப்பொழுது முற்றிலும் ஏழையா ஆகிவிட்டது. அதனால பழமையான பாரதம் அனைத்தை விட செல்வம் மிக்கதாக இருந்தது. பாரதவாசிகளாக நாம் மிக உயர்ந்த பதவி, அதாவது தேவி தேவதா குலத்தை சார்ந்தவர்களாக இருந்தோம் என்பதை இப்பொழுது சங்கமத்தில் நீங்கள் அறிவீர்கள். வேறு யாரையும் தேவதை என்று கூற முடியாது. இப்பொழுது குழந்தைகளாக நீங்கள் இதை படிக்கிறீர்கள். பிறகு மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். மனிதர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் அல்லவா? உங்களிடம் சித்திரங்கள் இருக்கிறது. இவர்கள் இந்த பதவியை எப்படி அடைந்தார்கள்? அப்படி என்பதை நீங்கள் நிரூபித்து கூற முடியும். நாள், தேதி சகிதமாக நீங்கள் நிரூபித்து கூற முடியும். அதனால இப்பொழுது இவர்கள் மீண்டும் சிவபாபாவிடமிருந்து இந்த பதவியை அடைந்து கொண்டிருக்கின்றீர்கள். அவர்களது சிலையும் இருக்கிறது. சிவன் பரம்பிதா பரமாத்மா ஆவார். பிரம்மாவின் மூலமாக நீங்கள் யோக பலத்தினால் 21 பிறவிகளுக்கான ஆசி கிடைக்கிறது. அப்படி என்று தந்தை சொல்றார். சூரிய வம்சி தேவி தேவதைகளாக நீங்கள் விஷ்ணுபுரிக்கு எஜமானர்கள் ஆக முடியும். சிவபாபா பிரம்மா என்ற தாதாவின் மூலம் இந்த ஆசி கொடுத்து கொண்டிருக்கின்றார். முதலில் இவரது ஆத்மா கேட்கிறது. ஆத்மா தான் தாரணை செய்கிறது. மூல விஷயமே இதுதான். சிவபாபாவோட சித்திரம் காண்பிக்கிறீர்கள். இந்த சித்திரம் பரமபிதா பரமாத்மா சிவனுடைய பிரம்மா விஷ்ணு சங்கர சூட்சும தேவதைகள் ஆவார்கள். பிரஜாபித பிரம்மா அவசியம் இங்குதான் தேவை. பிரஜாபித பிரம்மாவிற்கு பல பிரம்மகுமாரிகள் இருக்கின்றார்கள். எதுவரை பிரம்மாவின் குழந்தை ஆகவில்லையோ அதுவரை சிவபாவிடமிருந்து எப்படி ஆசை அடைய முடியும்? விகார பிறப்பு ஏற்பட முடியாது. முக வம்சாவளி, அதாவது வாய் வழி வம்சத்தினர் என்று பாடப்பட்டிருக்கிறது. நாம் பிரஜாபித பிரம்மாவின் வாய் வம்சத்தினர்கள் என்று நீங்கள் கூறுவீர்கள். அவர்கள் உலகாயத குருக்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். இங்க நீங்கள் ஒரே ஒருவரை மட்டும் தந்தை, ஆசிரியர், குரு அப்படின்னு சொல்றீங்க. அதுவும் இவரை பிரம்மா கூறுவது கிடையாது. நிராகார சிவபா ஆவார். ஞானக்கடலாக இருக்கிறார். சிருஷ்டினுடைய முதல் இடைக்கடையினுடைய ஞானத்தை கொடுக்கின்றார். அதாவது ஆசிரியராகவும் அந்த நிராகாரமானவர் தான் இருக்கின்றார். அவர் சாகாரத்தின் மூலம் ஞானம் கூறுகின்றார். ஆத்மாதான் பேசுகிறது. எனது சரீரத்தை தொந்தரவு செய்யாதீர்கள் என்று ஆத்மா சொல்கிறது. ஆத்மா துக்கமானது ஆகின்ற பொழுது அதற்கு புரிய வைக்கப்படுகிறது. அதனால வினாச எதிரிலேயே இருக்கிறது. கடைசியில் அனைவரும் அழைத்து செல்வதற்காகவே பரலோகிக தந்தை வருகின்றார். மற்ற அனைத்து அழிந்து போய்விடும். இதுதான் மரண உலகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சொர்க்கம் என்பது இங்கு இந்த பூமியில் தான் ஏற்படுகிறது. தில்வாலா கோயில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. கீழே தபசு செய்து கொண்டிருக்கின்றீர்கள். மேல சொர்க்கம் இருக்கிறது இல்லையா? இல்லையெனில் வேறு எங்கு காண்பிப்பது? மேலே தேவதைகளுடைய சித்திரம் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களும் இங்குதான் இருப்பார்கள் அல்லவா? புரிய வைப்பதற்கு மிகுந்த யுக்தி தேவை. கோயில்களுக்கு சென்று புரிய வைக்க வேண்டும். இது சிவபாபாவுடைய நினைவு சின்னமாகும். அந்த சிவபாபா வந்து நமக்கு கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். உண்மையில சிவபாபா பிந்துவாக இருக்கின்றார். ஆனால் பிந்துவிற்கு பூஜை எப்படி செய்ய முடியும்? பால் பழம் எப்படி படைக்க முடியும்? அதனால்தான் உருவம் பெரியதாக உருவாக்கப்பட்டிருக்கு. இவ்வளவு பெரியதாக இருப்பது கிடையாது. புருவங்களுக்கு நடுவில் நட்சத்திரம் ஒன்று ஜொலிக்கிறது. அப்படி என்று பாடப்பட்டு இருக்கிறது. மிக சூட்சுமமான பிந்துவாக இருக்கின்றார். பெரிய பொருளாக இருந்தால் விஞ்ஞானி உடனே பற்றி கொண்டு விடுவார்கள். அதாவது 1000 சூரியனை விட பிரகாசமான என்பது ஒன்று கிடையாது. சில பக்தர்கள் வருகின்றார்கள் அல்லவா? நான் இந்த முகத்தை பார்ப்பதற்காக வருகின்றேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. அவர்களுக்கு பரம்பிதா பரமாத்மனுடைய முழு அறிமுகம் கிடைக்கவில்லை அப்படின்று பாபா புரிந்து கொள்வார். இன்னும் அதிர்ஷ்டம் திறக்கப்படவில்லை. எதுவரை தந்தையோ அறிவில்லையோ அதுவரை நான் ஆத்மா பிந்து போன்ற இருக்கிறேன். சிவபாபா பிந்துவாக இருக்கிறார். அவரை நினைவு செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவ்வாறு புரிந்து கொண்டு நினைவு செய்தால் அப்பொழுது விகர்மங்கள் விநாசமாகிவிடும். மற்றபடி இதை பார்த்தேன், இவரை பார்த்தேன் என்று கூறுவார். இதுதான் மாயனுடைய தடைகள் அப்படின்னு சொல்லப்படுகிறது.
எனக்கு தந்தை கிடைத்து விட்டார் அப்படின்ற குஷியில் இப்போது இருப்பார்கள். கிறிஸ்துவனுடைய சாட்சாத்காரம் செய்து மிகுந்த குஷியில் நடனம் ஆடுவார்கள். ஆனால் அதன் மூலம் எந்த சத்கதியும் ஏற்படுவது கிடையாது என்று தந்தை சொல்றார். இந்த சாட்சாத்காரம் வீணா ஆகிவிடுகிறது. ஒருவேளை நல்ல முறையில் படிக்கவில்லை என்றால் பிரஜையாக சென்று விடுவீர்கள். சாட்சாத்காரத்தினுடைய நன்மையும் கிடைக்க வேண்டும் அல்லவா? பக்தி மார்க்கத்தில் அதிக முயற்சி செய்கின்றார்கள். அப்பொழுதுதான் சாட்சாத்காரம் ஏற்படுகிறது. இங்கு சிறிது முயற்சி செய்துவிட்டால் சாட்சாத்காரம் கிடைத்து விடுகிறது. ஆனால் எந்த லாபமும் இல்லை. கிருஷ்ணபுரியில் நேத்து கூட என்ன சொன்னாரு, ராமபுரி சொன்னாரு. இன்னைக்கு கிருஷ்ணபுரி. சாதாரண பிரஜையா ஆவார்கள். சிவபாபா நமக்கு இப்போது இந்த ஞானம் கூறிக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவசியம் தூய்மையா ஆக வேண்டும் என்பது தந்தையினுடைய கட்டளையாகும். ஆனால் சிலரால் தூய்மையா இருக்க முடிவதில்லை. பதித்தமான சிலர் இங்கு மறைந்து வந்து விடுகின்றார்கள். நம்ம சபையில அவர்கள் தங்களை நஷ்டப்படுத்திக் கொள்கின்றார்கள். அதாவது தன்னை ஏமாற்றிக் கொள்கின்றார்கள். தந்தை ஏமாற்று விஷயம் கிடையாது. தந்தை ஏமாற்றி ஏதாவது பணம் பெற வேண்டுமா என்ன? சிவாவுடைய ஸ்ரீமத் படி நியமப்படி நடக்கவில்லை என்றால் என்ன நிலை ஏற்படும்? அதிர்ஷ்டம் இல்லை என்று புரிந்து கொள்ளப்படும். படிக்கவில்லை, அது மட்டுமா, மேலும் மற்றவர்களுக்கு துக்கம் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அதனால ஒன்று அதிகப்படியான தண்டனை அடைய வேண்டியிருக்கும், மற்றொன்று பதவி குறைந்துவிடும். நியமத்திற்கு புறம்பான எந்த காரியம் செய்யக்கூடாது. உங்களது நடத்தை நன்றாக இல்லை என்று தந்தை புரிய வைப்பார்கள் அல்லவா? வருமானத்திற்கான வழியை தந்தை சொல்றார். செய்வது செய்யாது அவர்களது அதிர்ஷ்டமாகும். தண்டனைகள் அடைந்து திரும்பி சாந்திதாம வீட்டிற்கு சென்றே ஆக வேண்டும். பதவி குறைந்துவிடும், எதுவும் கிடைக்காமல் போய்விடும். பலர் வரத்தான் செய்கின்றார்கள். ஆனால் இங்கு வருவது தந்தையிடம் ஆசையாடுவதற்கான விஷயமாகும். அதனால பாபா நாம் சொர்க்கத்தினுடைய அந்த சூரிய வம்சத்தினுடைய ராஜ்ய பதவி அடைவோம் அப்படின்னு குழந்தைகள் சொல்றாங்க. இது ராஜயோகம் அல்லவா? மாணவர்கள் ஸ்காலர்ஷிப் உதவி பெறுவார்கள் அல்லவா? வெற்றி பெறுபவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் உதவிக்கு தொகை கிடைக்கும் அல்லவா? யாரெல்லாம் ஸ்காலர்ஷிப் அடைகிறார்கள் அவர்களுக்கான மாலை இதுவாகும். எந்த அளவிற்கு எப்படி தேர்ச்சி பெறுகிறார்களோ அந்த அளவிற்கு உதவியும் கிடைக்கும். இந்த மாலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஸ்காலர்ஷிப் பெறுபவர்கள் அதிக எண்ணிக்கை ஆகி ஆயிரக்கணக்கானவர்கள் ஆகிவிடுகின்றார்கள். அதாவது ராஜ்ய பதவிதான் ஸ்காலர்ஷிப் ஆகும், சொர்க்கத்தினுடைய பதவி. யார் நல்ல முறையில் படிப்பு படிப்புகின்றார்களோ அவர்கள் மறைவாக இருக்கிறார்கள். மறைவாக இருக்க முடியாது. பல புதியவர்கள் பழையவர்களை விட முன்னால் செல்வார்கள். எனக்கு இந்த படிப்பு மிகவும் பிடித்திருக்கிறது. அந்த உலகாயத படிப்பு முடித்த பின்பு இந்த படிப்பிலே ஈடுபட்டு விடுவேன். என்னுடைய வாழ்க்கையை வைரம் ஒன்று ஆக்குவேன். நான் உண்மையான வருமானம் செய்து 21 பிறவிகளுக்கான ஆசை அடைவேன் என்று உறுதி செய்கிறோம் என்று கூறும் சில சகோதரர்கள் இருக்கிறார்கள். எவ்வளவு குஷி ஏற்படுகிறது! இந்த ஆசை எப்பொழுது அடையவில்லை என்றால் பிறகு எப்பொழுது அடைய முடியாது என்பதை அறிந்திருக்கின்றார்கள். படிப்பில் ஆர்வம் இருக்கும் அல்லவா? சிலருக்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதில் சிறிது ஆர்வம் இல்லாமல் இருக்கின்றார். பழையவர்களுக்கும் புதியவர்களுக்கும் அளவிற்கு ஆர்வம் கிடையாது. பழையவர்களுக்கும் புதியவர்கள் அளவிற்கு ஆர்வம் கிடையாது. ஆச்சரியம் அல்லவா இது? நாடகப்படி அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் பகவானும் என்ன செய்ய முடியும்? அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் ஆசிரியர் கற்பிக்கின்றார். நல்லது அப்படின்னு சொல்றார். இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையுமாக பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே அப்படின்றார். எசன்ஸ் ஆஃப் தாரணா முதல் தன்னுடைய பலவீனங்களை மறைப்பதும் கூட தன்னை ஏமாற்றிக் கொள்வதாகும். ஆகையால ஒருபொழுது தன்னை ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. செகண்ட், தன்னுடைய அதிர்ஷ்டத்தை உயர்வானதாக்கிக் கொள்வதற்கு எந்த காரியமும் நியமத்திற்கு புறம்பாக செய்யக்கூடாது. படிப்பில் ஆர்வம் இருக்க வேண்டும். தனக்கு சமமா ஆக்கும் சேவை செய்ய வேண்டும் அப்படின்ட்டு 2வது பாயிண்ட் சொல்றாரு. வரதானம் அமிர்தவேலனுடைய உதவி அல்லது ஸ்ரீமத் பாலனை மூலம் நினைவை சக்திசாலி ஆக்கக்கூடிய நினைவு சொரூபம் ஆகும். விளக்கம் தன்னுடைய நினைவை சக்திசாலி ஆக்க வேண்டும் அல்லது இயற்கையாகவே நினைவு சொரூபம் ஆக வேண்டும் என்றால் அமிர்த வேலை நேரத்தின் மகத்துவத்தை அறிந்து கொள்ளுங்கள். ஸ்ரீமத் இருப்பது போன்று நேரத்தை புரிந்து கொண்டு நேரத்தின்படி நடந்து கொள்ளும் பொழுது எளிதாக அனைத்து பிராப்திகளை அடைந்து விட முடியும். அது மட்டுமா, கடின உழைப்பிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள்.
அமிர்த வேலையுடைய மகத்துவத்தை புரிந்து கொண்டு நடப்பதன் மூலம் ஒவ்வொரு காரியம் மகத்துவம் வாய்ந்ததா ஆகிவிடும். அந்த நேரத்தில் விசேஷ அமைதி இருக்கும். ஆகையால எளிதாக நினைவை சக்திசாலி ஆக்க முடியும் என்று சொல்கின்றார். சுலோகன் வந்து நினைவு மற்றும் சுயநலமற்ற சேவையின் மூலம் மாயாஜித் ஆகக்கூடியவர்களே சதா வெற்றியாளர்கள். நினைவு மற்றும் சுயநலமற்ற சேவையின் மூலமாக மாயாஜித் ஆகக்கூடியவர்களே சதா வெற்றியாளர்கள். அவ்யக்த இஷாரை ஒற்றுமை மற்றும் நம்பிக்கையின் விசேஷத்தின் மூலம் வெற்றி நிறைந்தவர் ஆகுக. அதுக்கு விளக்கம் வந்து குழு ரூபத்தில் பிராமண குழந்தைகளாகிய நீங்கள் தங்களுக்குள் சந்திக்கும் பொழுது உங்களது மொழி அவ்யக்த உணர்வாக உடையதா இருக்க வேண்டும். பரிசாக்கள் அதாவது ஆத்மாக்களுடன் உரையாடி கொண்டிருப்பதாக இருக்க வேண்டும். இதற்கு கேள்விப்பட்ட ஒருவரது தவறை சங்கல்பத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இப்படிப்பட்ட சிதி ஏற்படும் பொழுதுதான் தந்தையினுடைய சுப விருப்பமாகிய குழுவில் ஒற்றுமை என்பது நடைமுறையில் ஏற்படும். அது மட்டுமா, உங்கள் மூலம் தந்தை வெளிப்படுவார் அப்படின்ற அழகாக நமக்கு இவ்வளவு நேரமாக நமக்கு வந்து அழகா பாபா வந்து சில பேருக்கு சாட்சாத்காரம் ஏற்படுகிறது. அது வந்து அல்ப கால குஷின்றார். ஞானத்தின் அடிப்படையில் இருக்கணும் வந்தது. அவங்களுக்கு கிடைச்சாங்க, இவங்களுக்கு கிடைச்சாங்க. ஆனா முரளி படிக்காத சாட்சாத்காரம் கிடைச்சா என்ன லாபம் அப்படின்னு சொல்லிட்டு முரளியுடைய ஹைலைட்டா இருக்குது. அச்சா ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 20/2/2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, வருமானம் ஈட்ட வேண்டும் என்பதில் உங்களுக்கு மிகுந்த ஆர்வம் இருக்க வேண்டும். இந்த படிப்பில் தான் வருமானம் இருக்கிறது அப்படின்னு பாபா தலைப்புல சொல்றாங்க. கேள்வி: ஞானம் இல்லாத எந்த ஒரு மகிழ்ச்சியான விஷயம் கூட தடையாக ஆகிவிடுகிறது. ஞானமில்லாத எந்த ஒரு மகிழ்ச்சியான விஷயம் கூட தடையாக ஆகிவிடுகிறது. பதில் சொல்றாங்க பாபா, சாட்சாத்கார் ஏற்படுவது என்பது மகிழ்ச்சியான விஷயமாகும். ஆனால் யதார்த்தமான சரியான விதத்தில் ஞானம் இல்லை என்றால் அதிகம் குழப்பம் அடைந்து விடுகின்றார்கள். யாருக்காவது தந்தையினுடைய சாட்சாத்கார் ஏற்படுவதாக வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது பிந்துவை பார்க்கின்ற பொழுது என்ன புரிந்து கொள்வார்கள்? குழப்பம் அடைந்து விடுவார்கள். அதனால்தான் ஞானமில்லாத சாட்சாத்காரத்தின் மூலம் எந்த லாபம் கிடையாது. இதில் மாய அதிக தடைகள் உருவாக்குகிறது. சிலருக்கு சாட்சாத்காரத்தினுடைய தலைகீழான போதையும் அதிகரித்து விடுகிறது அப்படின்று பாபா அழகாக நமக்கு சொல்கின்றார். இன்னைக்கு வந்து பாடல் வந்து அதிர்ஷ்டத்தை எழுப்பி வந்திருக்கிறேன் அப்படின்று, எந்த அதிர்ஷ்டத்தை? பாபா கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை எழுப்பி கொண்டு இவ்வளவு நாள் துவாபரகத்திலிருந்து கலியுக வரைக்கும் இப்ப சங்கமுகம் வந்துட்டாச்சு. அதிர்ஷ்டம் எழுப்பி விட்டாச்சு, வந்துடுச்சு. ஓம் சாந்தி. இனிமேல இனிமையான பாட்டை கேட்டீர்கள் குழந்தைகள். புதியவர்களும் கேட்டாங்க, பழைய ஆத்மாக்களும் கேட்டாங்க. இது பாடசாலை என்பது இளைஞர்களும் அதாவது குமார்களும் உணர்ந்திருக்கின்றார்கள். பாடசாலையில் ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் உருவாக்கப்படுகிறது. அங்கு பல வகையான அதிர்ஷ்டங்கள் இருக்கிறது. சிலர் டாக்டர், சிலர் வக்கீல் ஆவதற்கான அதிர்ஷ்டத்தை உருவாக்குகின்றார்கள். அதிர்ஷ்டம் என்றால் என்ன? இலக்கு, லட்சியமாகும். லட்சுமணன் ஆகும். அதிர்ஷ்டமின்றி பாடசாலை எப்படி படிக்க முடியும்? இங்கு நாமும் அதிர்ஷ்டத்தை உருவாக்கி வந்திருக்கின்றோம் என்பதை குழந்தைகளும் அறிவீர்கள். புது உலகிற்காக தங்களது ராஜ்ய பாக்கியம் அடைவதற்கு வந்திருக்கிறீர்கள் அப்படின்றார் வந்து சங்கமுகத்துல. இந்த ராஜயோகம் புது உலகத்திற்கு ஆனதாக அப்படின்றார். மற்றது எல்லாம் பழைய உலகத்திற்கு ஆனதாக அப்படின்ட்டு அழகா ஒவ்வொரு வரியிலும் நமக்கு சொல்கின்றார். அவர்கள் பழைய உலகிற்கு வக்கீலாக, இன்ஜினியராக, டாக்டராக ஆகின்றார்கள். அவ்வாறு ஆகி இப்பொழுது பழைய உலகினுடைய ஆயுட்காலம் மிக குறைந்ததாக ஆகிவிட்டது. அவர்கள் அழிந்து போய்விடும். அந்த அதிர்ஷ்டமானது இந்த மரண உலகத்திற்கு ஆனதாகும். அழகா சொல்றார் பாரு. அதாவது இந்த பிறப்பிற்கானதாகும். உங்களது இந்த படிப்பும் புது உலகத்திற்கானது. நீங்கள் புது உலகிற்கான அதிர்ஷ்டத்தை உருவாக்கி வந்திருக்கின்றீர்கள். புது உலகில் உங்களுக்கு ராஜ்ய பாக்கியம் கிடைக்கும். கற்றுக் கொடுப்பது யாரு? யார் கற்றுக் கொடுக்கிறாரு? எல்லையற்ற தந்தை. அவரிடமிருந்து தான் ஆசி அடைய வேண்டும். எவ்வாறு டாக்டரிடமிருந்து அந்த டாக்டருக்கான ஆசி, அதாவது படிப்பறிவு, வருமானம் கிடைக்கிறதோ அது இந்த பிறவிக்கான ஆசியாகும். அதாவது ஒன்று தந்தையிடமிருந்து ஆசி கிடைக்கிறது, மற்றொன்று ஆசி தன்னுடைய படிப்பின் மூலம் கிடைக்கிறது. நல்லது அப்படின்றார். எப்பொழுது வயோதிகர்களாக ஆகிறீர்களோ அப்பொழுது குருவிடம் செல்கின்றார்கள். என்ன விரும்புகின்றார்கள்?
எமக்கு சாந்திதாமம் செல்வதற்கான கல்வி கொடுங்கள். எமக்கு சத்கதி கொடுங்கள். இங்கிருந்து விடுவித்து சாந்தி தாமத்திற்கு அழைத்து செல்லுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இப்பொழுது லௌகீக தந்தையிடமிருந்து ஆசி கிடைக்கிறது. ஆசிரியரிடமிருந்து இந்த பிறவிக்கான ஆசி கிடைக்கிறது. மற்றபடி குருவிடமிருந்து எதுவும் கிடைப்பது கிடையாது. ஆசிரியரிடத்தில் படித்து ஏதாவது சிறிது ஆஸ்தி கிடைக்கிறது. ஆசிரியரா ஆகின்றார்கள். தையல் ஆசிரியர் ஆகின்றார்கள். ஏனென்றால் வாழ வேண்டும் அல்லவா? தந்தையுடைய ஆசி இருந்தாலும் கூட நாமும் வருமானம் செய்ய வேண்டும் என்பதற்காக படிப்பிக்கின்றார். அதாவது லௌகிக வேலை கூட செய்யலாம் அப்படின்னு சொல்றார். அதனால குருவிடமிருந்து எந்த வருமானம் ஏற்படுவது கிடையாது. ஆம், சிலர் கீதையை நன்றாக படித்துவிட்டு பிறகு கீதையை பற்றி சொற்பொழிவு செய்கின்றார்கள். இவை அனைத்தும் அல்பகால சுகத்திற்கானது. இப்பொழுது இந்த மரண உலகத்திற்கு சிறிது காலம்தான் இருக்கிறது என்று பாபா நமக்காக புரிய வைக்கின்றார். அதனால பழைய உலகம் அழிந்து போக வேண்டும். நாம் புது உலகினுடைய அதிர்ஷ்டம் உருவாக்கி வந்திருக்கின்றோம். இந்த பழைய உலகம் அழிந்து போக வேண்டும். தந்தையினுடைய அல்லது தந்தையினுடைய சொத்துக்கள் எல்லாம் அழிந்து போய்விடும். வெறும் கைகளுடன் தான் செல்வீர்கள். இப்பொழுது புது உலகிற்காக சம்பாதிக்க வேண்டும். பழைய உலக மனிதர்களால் அதையும் செய்விக்க முடியாது. புது உலகிற்கான வருமானம் செய்விக்கக்கூடியவர் சிவபாபா. இங்கு நீங்கள் புது உலகிற்கான அதிர்ஷ்டத்தை உருவாக்கி வந்திருக்கின்றீர்கள். இந்த தந்தை தான் உங்களது தந்தையாக இருக்கின்றார், ஆசிரியராக இருக்கின்றார், குருவாக இருக்கின்றார். அது மட்டுமா, அவர் வருவதே சங்கமகத்தில் எதிர்கால வருமானம் செய்ய கற்றுக் கொடுக்கின்றார். அதனால இப்பொழுது இந்த பழைய உலகிற்கு சிறிது காலம்தான் இருக்கிறது. இது உலக மனிதர்கள் அறியவில்லை. புது உலகம் மீண்டும் எப்பொழுது வரும்? ஆஹா, இவர்கள் கட்டுக்கதைக்கு சொல்கின்றார்கள் அப்படின்னு பேசுகின்றார்கள். இப்படியும் புரிந்திருக்கின்றார்கள். பலர் இருக்கின்றார்கள். புது உலக ஸ்தாபனை ஆகிறது என்று தந்தை கூறுவார். இது கட்டுக்கதை என்று குழந்தைகளும் சொல்றாங்களாம். வந்து அவங்களும் சொல்றாங்க, நம்மளும் சொல்றோமா. எங்க சொர்க்கம் வரும், சொர்க்கம் வரும். அதனால புது உலகிற்காக இவர் நமது தந்தையாக, ஆசிரியராக, சத்குருவாக இருக்கிறார் என்பதை குழந்தைகளாக நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். சாந்திதாம, சுகதாம அழைத்து செல்வதற்காகவே தந்தை வந்திருக்கின்றார். சிலர் அதிர்ஷ்டத்தை உருவாக்கவில்லை என்றால் எதுவும் புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு பொருள். ஒரே வீட்டில் மனைவி படிப்பால், கணவர் படிக்க மாட்டார். குழந்தைகள் படிப்பார், தாய் தந்தை படிக்க மாட்டார். இவ்வாறு நடந்து கொண்டே இருக்கிறது. இப்படியாக ஆரம்பத்தில் குடும்பமாக வந்தாங்க நம்முடைய இயக்கத்திற்கு. ஆனால் மாயினுடைய புயல்கள் தாக்கும் பொழுது ஆச்சரியத்துடன் கேட்டார்கள். சொன்னாங்க, தந்தை விட்டு சென்று விட்டார்கள். ஆச்சரியத்துடன் கேட்பார். தந்தையினுடைய ஆவார், படிப்பு படிப்பார். இருந்தாலும் ஆஹா, இயற்கையான அந்த உண்மையான நாடகமாக இதுதான். ஆஹா நாடகம், ஆஹா மாயை என்று தந்தையும் சுயம் பாடுகின்றார். நாடகத்தின் விஷயம்தான் நடைபெற்றது அல்லவா? கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விவாகரத்து செய்து விடுகின்றார். குழந்தைகள் தந்தையை விட்டு சென்று விடுகின்றார்கள். இங்கு அது கிடையாது. இங்கு விவாகரத்து செய்ய முடியாது. குழந்தைகளுக்கு உண்மையான வருமானம் செய்வதற்காகவே தந்தை வந்திருக்கின்றார். தந்தை ஒருபொழுது யாரையும் கீழே தள்ளி விடுவது கிடையாது. தந்தை பதித்த பாவனாக கருணை உடையவராக இருக்கின்றார். தந்தை வந்து துக்கத்திலிருந்து விடுவிக்கின்றார். அது மட்டுமா, வழிகாட்டியாக கூட அழைத்து செல்லக்கூடியவராக இருக்கின்றார். நான் உங்களை கூடவே அழைத்து செல்வேன் அப்படின்று எந்த லௌகிக குருவும் கூற முடியாது. இப்படிப்பட்ட குருவை எங்கேயாவது பார்த்திருக்கிறீர்களா? எப்பொழுதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? உங்களை எவ்வளவு இவ்வளவு பேர் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஒருவேளை நீங்கள் சரீரத்தை விட்டுவிட்டால் உங்களை பின்பற்றக்கூடியவர்களா அழைத்து செல்வீர்களா? அப்படின்னு நீங்கள் குருக்களிடம் கேளுங்கள். பின்பற்ற